ஈஸியா ஜெயிக்க வேண்டிய ஒரு மேட்சை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத்துக்கு எதிராக கோட்டை விட்டுருக்காங்க சிஎஸ்கே. இதன் மூலமா இந்த ஐபிஎல்ல அவங்க ஆடின 6 மேட்சஸ்ல 4 மேட்சஸ்ல தோல்வி அடைஞ்சதுனால இனி அவங்க விளையாடக்கூடிய 8 மேட்சஸ்ல 6 மேட்சஸ்ல கன்ஃபார்மா வின் பண்ணக்கூடிய கட்டாயத்தில் இருக்காங்க சிஎஸ்கே. இதுல இந்த 8 மேட்சஸ்ல பங்காளி மும்பை கூட 2 மேட்ச்லயும், ஜிடி கூட 2 மேட்சஸ்லயும், எல்எஸ்ஜி கூட ஒரு மேட்ச்லயும், இசி கூட ஒரு மேட்ச்லயும், அப்புறம் எஸ்ஆர்எச் கூட கடைசியா ஒரு மேட்ச்லயும் ஆடுறாங்க சிஎஸ்கே. இதுல நேத்து எஸ்ஆர்எச்க்கு எதிராக நடந்த இந்த மேட்ச்ல டீம்ல ஏற்கனவே நல்லா போல் பண்ணிட்டு இருந்த அகில் ஹுசைனை பெஞ்ச் பண்ணிட்டு எஸ்ஆர்எச் உடைய டாப் 3ல லெஃப்ட் ஹேண்டர்ஸ் இருக்கிறதுனால அகில் ஹுசைனுக்கு பதிலாக மேத்யூ ஷாட்டை பிளேயிங் 11ல நேத்தி மேட்ச்ல ஆட வச்சாங்க. இவரை எதுக்குடா 11ஸ்ல எடுத்தோன்னு சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட்டே யோசிக்கிற அளவுக்கு நேத்தி மேட்ச்ல பவுலிங் பேட்டிங் அப்படின்னு 2 டிபார்ட்மெண்ட்லயுமே சொதப்பலான பெர்ஃபார்மன்ஸை வெளிப்படுத்தியிருந்தாரு மேத்யூ ஷாட். பேட்டிங் ஆன எஸ்ஆர்எச் டீமோடைய ஓபனரான அபிஷேக் சர்மா பவர் பிளேக்குள்ளே 50 அடிக்க, அதோட மிடில் ஆர்டர்ல என்ட்ரி கிளாஸனும் அதிரடியா விளையாண்டு 50 அடிச்சதுனால ஒரு கட்டத்தில் எஸ்ஆர்எச் 200க்கு மேல ஈஸியா அடிச்சிருவாங்கன்னு எதிர்பார்த்த நிலைமையில இந்த நேரத்தில் சிஎஸ்கே போலர்ஸ் கரெக்டான நேரத்தில் கம்பேக் கொடுத்து எஸ்ஆர்எச் டீமை 20 ஓவர் முடிவுல 194 ரன்ஸ்க்கு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிட்டாங்க. சேஸ்ல சஞ்சு 7 ரன்கள்ல துரதிருஷ்டவசமா அவுட் ஆயிருந்தாலும் ஒன் டவுன்ல கிரீஸ்ல வந்த மாத்ரே பவர் பிளேல அதிரடியா விளையாட ஆரம்பிச்சாரு. இந்த நேரத்தில் ஃபார்ம் அவுட்ல இருந்த கேப்டன் ருத்ராஜ் இந்த மேட்ச்லயும் பெரிய அளவுல ஸ்கோர் பண்ண முடியாம 13 பால்ஸ்க்கு 19 ரன்ஸ் அடிச்சிருந்த நிலைமையில அவுட் ஆயிட்டாரு. இந்த நேரத்தில் துரதிருஷ்டவசமா ஆம்ஸ்ட்ரிங் இன்ஜுரியால கஷ்டப்பட்டு இருந்த ஆயுஷ் மாத்ரேவும் 13 பால்ஸ்க்கு 30 ரன்ஸ் அடிச்சிருந்த நிலைமையில அவுட் ஆக, இந்த நேரத்தில் கிரீஸ்குள்ள வந்த பிரேவிஸும் டக் அவுட் ஆகி வெளியேற, மிடில் ஓவர்ஸ்லயும் டெத் ஓவர்ஸ்லயும் சிஎஸ்கே சொதப்பின காரணத்தினால மேட்சோடைய கடைசி ஓவர்ல 18 ரன்கள் அடிக்க வேண்டிய நிலைமையில ஓவர்டனும் அன்சில் கம்போஜும் எப்படியாவது அடிச்சு ஜெயிச்சு கொடுத்துருவாங்கன்னு பார்த்தா அந்த ஓவரை சிறப்பா பவுல் பண்ண பிரஃபுல் இஞ்சு கடைசி ஓவர்ல 7 ரன்களை மட்டும் விட்டு கொடுத்து எஸ்ஆர்எச் டீமை 10 ரன்கள் வித்தியாசத்துல இந்த மேட்சை வின் பண்ண வச்சுட்டாரு. இந்த 2019ல இருந்து சிஎஸ்கே சேஸ் பண்ண 14 மேட்சஸ்ல 180க்கு மேல ஸ்கோரை ஒரு மேட்ச்ல கூட சேஸ் பண்ணி ஜெயிச்சது இல்ல. டீமோடைய மிடில் ஆர்டர்ல சுரேஷ் ரெய்னா ஆடினப்பதான் இந்த மாதிரியான பெரிய ஸ்கோர்ஸ் எல்லாம் சிஎஸ்கே சேஸ் பண்ணிருக்காங்க. இதுலயும் எஸ்ஆர்எச்க்கு எதிரான இந்த மேட்ச்ல சிஎஸ்கே தோல்வி அடைஞ்சப்ப ட்ரெஸ்ஸிங் ரூம்ல இருந்து நம்ம தல தோனி இந்த மேட்சை பார்த்துட்டு இருந்தாரு. இந்த மேட்ச்ல மட்டும் தல தோனி விளையாண்டு இருந்தா இந்த மேட்சோட ஃபைனல் ஓவர்ல கேமை இன்னும் கொஞ்சம் க்ளோஸா கொண்டு போயிருப்பாரு. இந்த மேட்ச்ல மட்டும் நம்ம தலை ஆடி இருந்தா இந்த மேட்ச்ல சிஎஸ்கேவை ஈஸியா வின் பண்ண வச்சிருப்பாருன்னு இந்த மேட்ச் பார்க்கும்போது ஒரு ட்ரூ சிஎஸ்கே ஃபேனா உங்களுக்கு தோணுச்சாங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட்ஸ்ல சொல்லிட்டு போங்க.